அத்தியாயம் 395. நட்சத்திர அணி அழிக்கப்பட்டது. பாகம் 3. 17ஆம் மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியினர் தான் மிகவும் அதிர்ச்சியடைந்தவர்கள். ஒரு கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணி இவ்வளவு பயங்கரமான பலத்தை அடைந்திருக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் உண்மையாகவே 6வது படியில் இருக்கிறார்களா? தரத்தில் இவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தும் இவர்கள் சிறிதும் பாதிக்கப்படாதது போல தோன்றியது. இது எப்படி சாத்தியம்? ஆனால் வானில் நடந்த அந்த முதல் கூட்டுப் போரில் மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியும் லாங் ஹவோசெனின் குழுவும் இணைந்து போராடியபோது அனைவரிடமும் ஒரு லெஜெண்டரி தர உபகரணம் இருப்பதை அவர்கள் கவனித்தார்கள். போர் தொடங்கியது முதல் முடியும் வரை அவர்களின் தாக்குதல் வலிமை, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு ஆகியவை குறையில்லாமல் இருந்தன. வானில் நடந்த போரில் 64வது கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணி 4 டெமான் ஹண்டர் ரிமூவர்களைக் கொன்று பாதி புண்ணிய புள்ளிகளை சம்பாதித்தது. கையேர் நட்சத்திர டெமானை கொன்றதால் 64வது கமாண்டர் தர அணியின் பயன்பாடு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. லாங் ஹவோசெனும் டியான் கிங்கும் செய்த ஒப்பந்தப்படி டெமான்களின் உடல்கள் இறுதி அடியை வழங்கிய டெமான் ஹண்ட் அணிக்கு சொந்தமாகும். லாபத்தை தவிர புண்ணிய புள்ளிகள் தானாகவே பதிவாகும். தாக்குதலின் போது இரு டெமான் ஹண்ட் அணிகளும் இருவேறு திசைகளில் இருந்து தாக்குதல் நடத்தின. இந்த போருக்கு பிறகு லாங் ஹவோசெனின் குழு 8வது படியில் உள்ள ஒரு ஜாக்யூஸ் தலைவரை கொன்றது வெறும் அதிர்ஷ்டம் இல்லை என்பதை டியான் கிங் முழுமையாக உணர்ந்தார். இவர்கள் என்ன செய்தார்கள்? லாங் ஹவோசென் தாக்குதலை முன்னெடுத்து தன்னுடன் ஒரு ஒளி தேவதையை வைத்திருந்தான். அந்த தேவதை செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவின் சக்தியை பயன்படுத்தி 4 டெமான் ஹண்டர் ரிமூவர்களின் கவனத்தை ஈர்த்தது. லாங் ஹவோசென் தனது சொந்த வலிமையால் அந்த 4 ரிமூவர்களின் தாக்குதல்களை தடுத்து தனது தோழர்களுக்கு வானில் இருந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு அளித்தான். அவனுடைய தோழர்கள் அவர்கள் என்னவர்? அவர்களின் நுட்பங்களும் தாக்குதல்களும் இதுவரை கேள்விப்படாதவை. ஒரு கேடயத்தை போர்க்கோடரியாக பயன்படுத்தினால், ஒரு பெரிய பந்தை வைத்து அழிவு தாக்குதல்களை நடத்தினான், ஒரு அணி உறுப்பினர் ஒரு பீனிக்ஸை உருவாக்கினான். மிகவும் காட்டுமிராண்டியாக இருந்தவள் இன்னும் அவர்களின் அழைப்பவள். அவள் எதை அழைத்தாள்? அது ஒரு டெவில் டிராகனாக இல்லையா? அதன் தோற்றம் மட்டுமே டெமான்களை பாதி இறந்து போகச் செய்தது. அவர்கள் சண்டையிட கூட முயற்சிக்கவில்லை. முடிவுகள் தெளிவாக இருந்தன. லாங் ஹவோசெனின் பயங்கரமான 4 தலை துணை கூட போரில் பங்கேற்கவில்லை. ஜாக்யூஸ் டெமான்களுக்கு எதிரான போரில் மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியின் 7 உறுப்பினர்கள் 64வது கமாண்டர் தர அணியின் போர் வலிமையால் அதிர்ச்சியடைந்தார்கள் என்றால் இந்த முறை அவர்கள் முற்றிலும் உணர்ச்சியற்று போனார்கள். டியான் கிங்குக்கு தெளிவாக புரிந்தது மற்றவர்களின் இரகசியங்களை பற்றி கேட்கக்கூடாது என்று. ஆனால் ஒரு கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணி 6வது படியில் மட்டுமே இருந்து தங்களுடைய மன்னர் தர அணியின் போர் வலிமையை பொருத்துவது பற்றி அவர் மிகவும் ஆர்வமாக உணர்ந்தார். இதற்கு முன் இப்படி ஒரு வலிமையான கமாண்டர் தர அணியை அவர் கேள்விப்பட்டதே இல்லை. மேலும் அவர்களின் அணியின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அவர்கள் சமீபத்தில் தரம் உயர்ந்திருக்க வேண்டும். இருப்பினும் லாங் ஹவோசெனின் தோழர்கள் முக்கியமாக வெடிப்பு வலிமையில் திறமையானவர்கள் என்று அவர் பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்களின் வெடிப்பு தாக்குதல்கள் உண்மையில் பயங்கரமாக இருந்தன. உண்மையில் டியான் கிங் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது ஆச்சரியமில்லை. லாங் ஹவோசெனின் அணி முழுவதும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ்களால் முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கும் என்று யார் யூகித்திருப்பார்கள்? அவர்களில் பெரும்பாலானவர்கள் இணைந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ்களை வைத்திருந்தார்கள். இதுவே 64வது கமாண்டர் தர டெமான் ஹண்ட் அணியின் உயர் மட்ட வெடிப்பு வலிமைக்கு மிக முக்கியமான காரணம். இரு டெமான் ஹண்ட் அணிகளும் விரைவாக தரையிறங்கின. டியான் கிங் இயற்கை அடையாளங்களை பின்பற்றி எப்படியோ கண்டுபிடித்த இடத்தை அடைந்தார்கள். ஒரு பாறை நகர்ந்து ஒரு இருண்ட குகையை வெளிப்படுத்தியது. அவர்கள் தங்கள் தடயங்களை மறைத்த பிறகு உள்ளே நுழைந்தார்கள். இந்த பாதையும் அணி பிரிவுக்கு வழிவகுத்தது. அனைவரும் அணி பிரிவுக்குள் நுழைந்தபோது அவர்களின் முகங்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. ஒரே தாக்குதலில் உறுதியான கொலை. டிமானி கரடியை தவிர இந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் அணி முழுவதும் அழிக்கப்பட்டது. அதில் 8வது படியில் உள்ள ஒரு நட்சத்திர டெமான் கூட இருந்தது. இதன் மூலம் அவர்களின் அபாரமான படைப்பணியை ஒருவர் நன்கு கற்பனை செய்யலாம். 8வது படியில் உள்ள ஒரு நட்சத்திர டெமானின் மரணம் லாங் ஹவோசெனின் குழு ஏற்றுக்கொண்ட பணிகளில் ஒன்றாக இருந்தது. இதற்கு மிக பெரிய பரிசுகள் உண்டு. இதுவே கையேறை எதிரியின் உயிரை பறிக்க ஆபத்தை எடுக்க தூண்டியது. ஹவோசென், உன் தோழி எங்கே? அவள் நலமாக இருக்கிறாளா என்று டியான் கிங் விசாரித்தார்.
உண்மையில் கையேர் நட்சத்திர டெமானை ஒரே அடியில் கொன்றபோது அவளது தாக்குதல் வானத்திலேயே மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது. லாங்ஹவோசென் தலையை அசைத்து, அவள் நலமாக இருக்கிறாள். இப்போது நாம் ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்யலாம் என்று பதிலளித்தான். நீலமலை பீனிக்ஸின் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவை பயன்படுத்திய லின் சின் மற்றும் ஊதா இடியின் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவை பயன்படுத்திய சிமா சியான் இருவரும் சற்று வெளிரிப்போயிருந்தார்கள். இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ்களின் பக்க விளைவுகளால் தெளிவாக இருந்தது. அனைவருக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. இதைச் சொன்ன பிறகு அவன் தனது தோழர்களை அவரவர் அறைகளுக்கு விரைவாக அழைத்துச் சென்றான், டியான் கிங்குக்கு மேலும் விசாரிக்க நேரம் கொடுக்காமல். லாங்ஹவோசென் பின்னால் செல்வதை பார்த்து டியான் கிங் ரகசியமாக பெருமூச்சு விட்டார். தனது ஆர்வத்தை அடக்கி அதிகம் கேட்காமல் இருப்பது நல்லது என்று அவர் உணர்ந்தார். கையேர் லாங்ஹவோசெனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அனுப்பப்பட்டிருந்தாள். அவன் அமைதியாகத் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவன் பதற்றத்தால் எரிந்து கொண்டிருந்தான். கையேரும் அவனும் எப்போதும் ஒன்றாக இருந்தவர்கள், அதாவது கையேரை அவனை விட வேறு யாரும் நன்கு புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண சூழ்நிலைகளில் அசாசின்களின் மகாராணியின் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவின் சக்தியை பயன்படுத்தினாலும் 8வது படியில் உள்ள ஒரு வலிமையானவரை, குறிப்பாக நட்சத்திர டெமான் போன்ற மந்திரத்தில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை அவள் உடனடியாக கொல்ல முடியாது. இது லாங்ஹவோசென் எதிர்கொண்ட முதல் 8வது படி டெமான் இல்லை. 8வது படியின் வலிமையை பற்றிய அவனது புரிதல் மிகவும் ஆழமானது. குறிப்பாக கையேர் தனது தாக்குதலை முழுமையாக மறைத்து ஒரே அடியில் உறுதியான கொலையை நிகழ்த்தியது ஏதோ நடந்திருக்க வேண்டும். எனவே கையேருக்கு ஏதோ தவறு இருப்பதை அறிந்த பிறகு லாங்ஹவோசெனுக்கு டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை வெளிப்படுத்தும் ஆபத்தை எடுக்க வேண்டியிருந்தது. அவள் போர்க்களத்தில் தொடர்ந்து இருப்பது மிகவும் ஆபத்தானது என்பதால் அவன் அந்த ஆபத்தை எடுக்க விரும்பினான். போரின் மீதியில் லாங்ஹவோசென் முழு வலிமையுடன் தொடர்ந்து போரை விரைவாக முடிந்தவரை விரைவாக திரும்புவதற்காக முயற்சித்தான். காரணம், கையேரின் நிலையை ஆராய்வது. அவன் அறைக்கு திரும்புவதற்கு அவசரப்படவில்லை. ஒரு பிரகாசமான ஒளியுடன் நித்திய இசை மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. தனது அறைக்கு திரும்பிய உடனே லாங்ஹவோசென் மிகவும் பதற்றத்துடன் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு தன்னை அனுப்பிக் கொண்டான். அவர்கள் ஏற்கனவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் 2வது தளத்தில் பயிற்சி செய்ய முடிந்தாலும் கோபுரத்தின் நுழைவாயில் இன்னும் முதல் தளத்தில் இருந்தது. கையேர் அங்கு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள், கால் மேல் கால் போட்டு. ஒரே பார்வையில் லாங்ஹவோசெனின் பார்வை உடனடியாக மாறியது. ஏனெனில் கையேரின் உடலில் உயிரின் எந்த அறிகுறியையும் அவனால் உணர முடியவில்லை. அவள் அங்கு ஒரு சிலை போல உட்கார்ந்திருந்தாள். கையேர் என்று லாங்ஹவோசென் பதற்றத்துடன் கத்தினான். ஆனால் அவன் முடிவாக பதட்டமானவனாக இல்லை. கையேரின் உடலை தொடத் துணியவில்லை. எச்சரிக்கையாக அருகில் குனிந்து அவளது மூச்சை ஆராய தனது மிகப்பெரிய மன சக்தியை பயன்படுத்தினான். இவ்வளவு அருகில் இருந்தும் லாங்ஹவோசென் கையேரின் ஆன்மீக ஆற்றலின் ஏற்ற இறக்கங்களை உணர மிகவும் சிரமப்பட்டான். அவனுள் இருந்த பதற்றம் படிப்படியாக ஆச்சரியமாக மாறியது. கையேரின் மூச்சு இன்னும் இருந்தது, ஆனால் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவளது ஆன்மீக ஆற்றல் அவளைச் சுற்றியுள்ள சூழலுடன் ஒன்றிணைந்து அவள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் ஒரு பகுதியாக மாறியது போல இருந்தது. அவளது வழக்கமான கொலை உணர்வு எதுவும் வெளிப்படாததால் அவள் உலகத்துடன் ஒன்றாக இருப்பது போல உணரப்பட்டது. கையேர் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக விழித்தெழுகிறாளா? லாங்ஹவோசெனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் கையேரின் தற்போதைய நிலை நல்லதாக இல்லாவிட்டாலும் அது ஆபத்தானதாக இல்லை என்று மங்கலாக உணர்ந்தான். என்ன முட்டாள் பெண்ணடி நீ, இப்படி பயங்கரமாக நடந்து கொண்டு என்று லாங்ஹவோசென் மென்மையாக பெருமூச்சு விட்டான். ஆனால் கையேரை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அன்பான பார்வை இருந்தது. அவளுக்கு அருகில் உட்கார்ந்து அவனது பார்வை அவளை விட்டு நகரவில்லை. அவளது ஆற்றலில் ஏதோ மாற்றங்களை உணர்ந்தான். கையேர் விழித்தெழுவதற்கு முன் அவன் அவளை விட்டு நிச்சயமாக விலக முடியாது. லாங்ஹவோசென் யூகித்தபடி கையேர் நட்சத்திர டெமானை ஒரே அடியில் கொன்றது அவளது சாதாரண வலிமையை பயன்படுத்தி இல்லை. லாங்ஹவோசெனும் டியான் கிங்கும் திட்டமிட்டபடி அவர்களின் மன்னர் தர டெமான் ஹண்ட் அணியைச் சேர்ந்த ஒரு அசாசின் நட்சத்திர டெமானை படுகொலை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று இருந்தது. அவர்களின் அசாசின் 7வது படியில் உள்ள ஒரு வலிமையானவர், 7வது படியில் உள்ள ஒரு அசாசினுக்கு 8வது படியில் உள்ள ஒரு மந்திரவாதியை கொல்ல சில வாய்ப்புகள் இருக்கும். அவர்களின் அசல் திட்டங்களின்படி நட்சத்திர டெமானை கொல்வதில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ஆடம்பரமான நம்பிக்கைகள் வைக்கவில்லை, மாறாக கடுமையான காயங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று மட்டுமே நம்பினார்கள்.
கையேரின் வலிமையைப் பற்றி அறியாத டியான் கிங் அவளுக்கு பக்கவாட்டில் இருந்து படுகொலையில் உதவும் பணியை அளித்தார். ஆனால் முதல் முறையாக நட்சத்திர டெமானின் உணர்வுகள் அவனை காப்பாற்றின. 7வது படி அசாசின் எதிர்பார்த்ததை விட வேகமாக கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் முழு முயற்சியுடன் தாக்குதல் நடத்தினாலும் நட்சத்திர டெமானுக்கு லேசான காயங்களை மட்டுமே ஏற்படுத்தி அதற்கு மேல் எதுவும் செய்யவில்லை. ஆனால் 7வது படி அசாசினின் தலையீடு எல்லா டெமான் ஹண்டர் ரிமூவர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அப்போது மறைவு நெக்லஸை தனது 6வது படி மறைவு திறனுடன் இணைந்து பயன்படுத்திய கையேர் தரையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் மிதந்து ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாள். கையேர் மிக தெளிவாக புரிந்து கொண்டாள், இந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் அணியை மிக குறுகிய காலத்தில் அழிக்க அவர்களின் தலைவராக செயல்படும் நட்சத்திர டெமானின் போர் வலிமையை அடக்குவது மிக முக்கியமான விஷயம். இல்லையெனில் நட்சத்திர டெமான்களின் பெரும் வலிமையும் அந்த தடுக்க முடியாத மகா முன்னறிவிப்பு நுட்பமும் அவர்களுக்கு எதிராக முழு முயற்சியுடன் முயற்சிக்கும்போது சில உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அந்த நேரத்தில் கையேருக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது, அது நட்சத்திர டெமானுக்கு எதிராக தனது முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் என்பது. அவளால் எவ்வளவு செய்ய முடியும் என்பதை பற்றி அவள் அதிகம் யோசிக்கவில்லை, ஏனெனில் மரண ஆபத்தில் இருந்தால் லாங்ஹவோசன் நிச்சயமாக தன்னை காப்பாற்ற வருவான் என்று அவளுக்கு தெரியும். இந்த முழுமையான நம்பிக்கை கையேரின் மனதில் இருந்த எந்தவொரு கவலையையும் நீக்கியது. அவளது உறுதியான மனநிலை அவளை ஒரு மிகவும் தனித்துவமான நிலைக்கு கொண்டு சென்றது. அசாசின்களின் மகாராணி ஒளியின் வாரிசுக்கு சிறிதும் குறைவில்லை மற்றும் ஒரு முன்பு பார்த்திராத வலிமை கையேரின் உடலில் தோன்றியது. அந்த நேரத்தில் கையேரின் கண்களும் மனமும் தனது இலக்கில் மட்டுமே குவிந்திருந்தன. உலகில் நட்சத்திர டெமானை தவிர வேறு எதுவும் இல்லை என்று தோன்றியது. முழுமையான கவனத்துடன் முற்றிலும் மறைந்து தனது உணர்வுகளை உச்சத்திற்கு உயர்த்தி கையேர் முற்றிலும் மறைந்து போனாள். லாங்ஹவோசன் முன்பு உணர்ந்தது போல அவளது முந்தைய தாக்குதலில் அவள் வானத்தில் ஒரு மேகமாகவும் மேகங்களில் ஒரு காற்றாகவும் மாறினாள். 8வது படியில் உள்ள நட்சத்திர டெமானால் கூட அவளது இருப்பை உணர முடியவில்லை. இந்த சூழ்நிலைகளில் சம்சாரத்தின் குத்துவாள் மற்றும் சம்சாரத்தின் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் கையேரின் மனதில் ஒரு முன்பு பார்த்திராத அழிவு வலிமையை உருவாக்கியது. அந்த நொடியில் அவளது உணர்வுகள் ஒன்றிணைந்து அவளது உள்ளுணர்வில் இருந்து அனைத்து வலிமையையும் பெற்றது. அவளே எப்படி அப்படி ஒரு அடியை வழங்கினாள் என்று கூட புரிந்து கொள்ளவில்லை.